சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே லாடநேந்தல் கிராமத்தில் தொடர்ந்து 49வது ஆண்டாக பெண் சாமியார் ஒருவர் 7 அடி உயர முள்படுக்கையில் அமர்ந்தும் நின்று கொண்டும் ஆக்ரோஷமாக பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரன். வணக்கம். மேலும் விவரம். நிச்சயமாக பிரியங்கா, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள லாடநேந்தல் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பூங்காவனம் முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் நிர்வாகியாக நாகராணி என்ற பெண் சாமியார் இருந்து வருகிறார். இவர் சிறு வயது முதலே கடந்த 49 வருடங்களாக 48 நாட்கள் விரதம் இருந்து முள்படுகையில் அமர்ந்தும் நின்று கொண்டும் ஆடியபடியும் பக்தர்களுக்கு அருளாசி வழங்குவது வழக்கம். இந்த ஆண்டு 49வது மண்டல பூஜை விழாவானது கடந்த 5 நாட்களுக்கு முன்பு தொடங்கி நடந்து வருகிறது. இந்த நிலையில் விழாவையொட்டி 108 சங்காபிஷேகமானது நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நாகராணி என்ற பெண் சாமியார் முள்படுக்கையில் அமர்ந்து அருளாசி வழங்குவதற்காக கோவில் முன்பு உள்ள திடலில் போடப்பட்டிருந்த உடைமுள், இலந்தை முள், கற்றாழை முள் உள்ளிட்டவற்றில் பல்வேறு முள்களால் 7 அடி உயரத்திற்கு முள்படுக்கையானது அமைக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த கோவிலில் வருகை தந்த பக்தர்கள் மேலதாளம் முழங்க கும்மியடித்தும் பக்தி பாடல்கள் பாடியும் தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து நாகராணி என்ற பெண் சாமியார் முள்படுக்கையில் அமர்ந்தும் நின்று கொண்டும் படுத்து கொண்டும் ஆடியபடியும் ஆக்ரோஷமாக பக்தர்களுக்கு அருளாசியை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் இந்த பகுதியை சுற்றியுள்ள மக்கள் மட்டும் இல்லாமல் வெளி மாவட்ட மக்களும் என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளான கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.